தமிழீழத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் முதன்முறையாக பறந்த தேசிய கொடி. விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கிய முன்னாள் அதிபர். நாடாளுமன்றில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய தமிழ் எம்பி. புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகம் அதிகளவில் வாழும் கனடாவில் நேற்று பிராம்டன் நகர மண்டபத்தில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்ட வரலாற்று நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் நேற்று காலை 8:30 மணிக்கு தமிழீழ தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்த இந்த வரலாற்று நிகழ்வை செய்துள்ளார். பிராம்டன் நகரசபை வளாகத்தில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்ட முதல் சந்தர்ப்பமாகவும் இது பதிவாகியுள்ளது. மாவீரர்களின் குருதியாலும் மக்களின் தியாகத்தாலும் நெய்யப்பட்ட தமிழீழ தேசிய கொடியை உலகின் அங்கீகாரத்திற்கு எடுத்துச் செல்லும் முதற்படியாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. தமிழீழ தேசிய கொடி தினத்தை முன்னிறுத்தி இந்த நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பேட்ரிக் பிரவுன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்ததாவது: இன்று நாம் அனைவரும் தமிழீழ தேசிய கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட 33ஆம் ஆண்டு நிறைவை மரியாதை செலுத்தும் முகமாக பிரம்டன் நகர மண்டபத்தில் ஒன்று கூடினோம். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கனடாவால் ஈழத்தமிழர்களின் எழுச்சியையும் பிரம்டன் மற்றும் கனடா முழுதுமான எமது சமூகங்கள் அனைத்தையும் பலப்படுத்துவதில் அவர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பையும் கொண்டாடுவோம். ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பையும் மனித உரிமை மீறல்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பையும் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் தனது உரையை ஆரம்பிக்கும் போது தமிழீழ விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தனது உரையை ஆரம்பிக்கும் போது அவர் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். பின்னர் தனது உரையை தொடர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வரவு செலவு திட்டம் கடந்த வருடங்களை போன்றே இந்த வருடமும் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது நாட்டின் ஏற்றுமதி துறை 10% வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலையில் நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமென்றால் ஏற்றுமதி வருவாய் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனினும் அதற்கு மாறாக நாடு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கடன் வாங்கும் அளவு குறைந்திருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது கடன் வாங்கும் எல்லை அதிகரித்துள்ளதுடன் வரி விதிப்பின் அதிகரிப்பினால் மக்கள் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் அதிபர் பிரேமதாச விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினார் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கூறினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் எதிர்க்கட்சி தலைவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். எதிர்க்கட்சி தலைவரின் தந்தையை யார் கொன்றது? மே மாதம் 1ஆம் திகதி வேலுப்பிள்ளை பிரபாகரனே கொன்றார். விடுதலை புலிகள் அதிபராக இருந்த ரணசிங்க பிரேமதாசவை வீதியில் வைத்து படுகொலை செய்தனர். அதன் பின்னர் எமது சில தலைவர்கள் அச்சமடைந்தனர். எமது தலைவர்கள் புலிகளுடன் இரவில் கொடுக்கல் வாங்கல் செய்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கை எடுக்கும் சூழலை நானே தோற்றுவித்தேன். ஆகவே எனக்கு ஒத்துழைப்பை வழங்குங்கள் என எதிர்க்கட்சிகளிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். மேலும் நெருக்கடியான சூழலின் போது நாட்டை பொறுப்பேற்றதால் என் வீடு தீக்கிரையாக்கப்பட்டது. நாட்டு மக்களின் நம்பிக்கையை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பிலான விசாரணை அறிக்கையின் பிரதி மற்றும் அதற்கான காரணம் தொடர்பான தகவல்களை பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வழங்குவார் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக தமக்கு தெரிய வந்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கௌசல்ய நவரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையானது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களால் தொகுக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் நகலை சமர்ப்பிக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரை கோரியுள்ளதாகவும் இந்த வாரத்தில் அது கிடைத்ததும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் கௌசல்ய நவரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். நீதிபதி சரவணராஜா தமது உயிருக்கு அச்சுறுத்தல் மற்றும் மிகுந்த மன அழுத்தம் காரணமாக தான் வகித்து வந்த பதவிகளை விட்டு விலகுவதாக 2023 செப்டம்பரில் நீதி சேவை ஆணைக்குழுவிற்கு கடிதம் அனுப்பியிருந்தார்.
முல்லைத்தீவு குருந்தூர் மலை விகாரை தொடர்பான வழக்கு தொடர்பாக அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அதனை அடுத்து அவர் பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின. இந்த நிலையில் அவரது பதவி விலகலை தொடர்ந்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயம் தொடர்பில் உடனடி விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அதிபரின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த இளைஞனின் மரணம் குறித்து இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சுவிட்சர்லாந்து ஆழ்ந்த கவலையில் இருப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் காவலில் தவறாக நடத்தப்படுவதாக கூறப்படும் எந்த ஒரு வழக்கும் இலங்கை அதிகாரிகளால் பாரபட்சமின்றி விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சித்தங்கேணி என்னும் இடத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய அலெக்ஸ் என்ற இளைஞன் திருட்டு சம்பவத்தில் கைதாகி வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் தாக்குதலினால் குறித்த இளைஞன் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் நீதிமன்ற அனுமதியுடன் யாழ்ப்பாண காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவத்திற்கு எதிராக அரசியல்வாதிகளும் மக்களும் தொடர்ந்து குரல் கொடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிவேக வீதி ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பொன்றை முன்னெடுத்துள்ளனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பணியாற்றும் 11,000 ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அதிவேக வீதி ஊழியர் சங்கத்தின் தலைவர் யோஹான் ஹசித்த முனசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை சுகயீன விடுமுறை தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். அதிவேக வீதியை தனியார் நிறுவனத்துடன் இணைந்து செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றமையினால் தமது தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இதன் போது அவர் குறிப்பிட்டுகின்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இதேவேளை அதிவேக வீதியின் பாதுகாப்பு கடமைகளுக்காக முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் ஆணை மூலம் தெரிவான கோட்டாபய ராஜபக்ஷ வரிகளை குறைக்க நடவடிக்கை எடுத்தமை பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமது கட்சி உறுப்பினர்கள் மாத்திரமன்றி ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்க வேண்டும். நாட்டில் 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்தார். அந்த நேரத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் 2020 ஆண்டளவில் பொருளாதார வளர்ச்சி 7% 2% குறைவடைந்திருந்தது. இவ்வாறாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைவடைந்தமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன பொறுப்பு கூற வேண்டும். இந்நிலையிலேயே 2019 ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்ஷ தமது கட்சியின் கொள்கைகளுக்கு ஏற்ப வரிகளை குறைத்திருந்தார். எனவே மக்கள் ஆணை மூலம் தெரிவான கோட்டாபய ராஜபக்ஷ வரிகளை குறைக்க நடவடிக்கை எடுத்தமை பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் இந்த அடிப்படையில் கோட்டாபயவின் ஆட்சி காலத்தை தவறான முறையில் வெளிக்காட்ட முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் கேள்வி எழுப்பியமை குறிப்பிடத்தக்கது.